ஒரு ஊரில் 10 விவசாயிகள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தங்கள் நிலங்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானம் இருட்டி பயங்கர மின்னல் அடித்து கொண்டிருந்தது. 10 பேரும் பயந்து ஒரு பாழடைந்த மண்டபத்தில் ஒளித்து கொண்டனர். வெகு நேரமாகி மின்னல் வெட்டுவதும் இடி இடிப்பதும் நிற்கவில்லை. பயங்கரமாக இருந்தது. அவர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களில் ஒருவன் சொன்னான், நம்மிடையே ஒரு மகா பாவி இருக்கிறான். அதனால்தான் கடவுள் இடியையும் மின்னலையும் ஏவி விட்டிருக்கிறார் என்று கூறினார். மற்றவர்களும் அதை ஆமோதித்தார்கள். சரி, இத்தனை பேரில் அந்த பாவியை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று விவாதம் நடந்தது. விவாதத்தின் முடிவில் தீர்ப்பை கடவுளிடமே விட்டு விடுவது என்று முடிவாயிற்று. அதன்படி அனைவரும் தங்கள் தொப்பிகளை கையில் பிடித்து கொண்டு தொப்பியை மலையில் நீட்டுவது என்று முடிவாயிற்று. அனைவரும் தொப்பியை மலையில் நீட்டினர். பயங்கரமான இடி முழக்கத்துடன் ஒரு மின்னல் வெட்டியது. அதில் ஒரு விவசாயியின் தொப்பி மட்டும் எரிந்து சாம்பல் ஆகியது. மற்ற 9 விவசாயிகளும், இவன்தான் பாவி, இவனை முதலில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளு என்று கத்திக்கொண்டே அவன் மேல் பாய்ந்தனர். அந்த விவசாயி கெஞ்சி கதறி, நான் அப்பாவி, நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று மன்றாடினான். மற்றவர் யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவனை பலவந்தமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினர். அவன் கதறிக்கொண்டே மலையில் ஓடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அதி உக்கிரமான ஒரு மின்னல் தாக்கி இடி இடித்தது. ஓடிக்கொண்டிருந்த விவசாயி அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான். சற்று நேரத்தில் நிலைக்கு திரும்பி மண்டபத்தை திருப்பி பார்த்தான். அவன் மண்டபத்தில் இடி விழுந்து நொறுங்கி கிடந்தது. ஒரு புண்ணியவானின் புண்ணிய பலத்தில் தப்பித்திருந்த 9 விவசாயிகளும் அவனை வெளியே தள்ளி பாதுகாப்பை இழந்து பரிதாபமாக கருகி செத்து போய்விட்டார்கள். அவன் முடிவை பார்த்து ஆச்சரியமாக நின்று கொண்டிருந்தான். ஆம், சில நேரங்களிலே நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும். ஆனாலும் கடவுள் நம்மை அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள சில நேரங்களிலே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பது உண்டு. இங்கே பாருங்கள், அவனை வெளியே தள்ளினார்கள். அவன் பாதுகாத்து கொள்ளப்பட்டான். மற்ற 9 பேரும் இடி விழுந்து பரிதாபமாக செத்து போனார்கள். வேதத்திலே ஒரு வசனம், சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆம், நம் செம்மையான மனிதர்களுடைய முடிவு எப்பொழுதுமே சமாதானமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் நம்மளை குறை சொல்லலாம், பாவி என்று சொல்லலாம். கடவுளுடைய பார்வையிலே நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது நமக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்காக இருக்கும். அந்த முடிவு சமாதானமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.